பாருங்க, இந்த வயநாடு பிரச்சனைலாம் எடுத்து பாருங்க. என்னென்ன அழிவுகள் நீங்க பைபிள் எடுத்து படிச்சாலே உங்களுக்கு தெரியும். அநேக இடங்கள்ல பூமி எதிர்ச்சிகள் இப்படி அநேக நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இப்படி அநேகம் எல்லாமே நடந்துட்டு தாங்க இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளை மனம் திரும்புங்க. ஆண்டவர் வரப்போறாருங்க. இன்னும் நீங்க இப்படியே உலக பிரகாரமான வாழ்க்கையும் வேணும், எனக்கு ஆண்டவரும் வேணும்னா எப்படி ஆண்டவர் அதை அப்படி செய்ய மாட்டாரு. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய யாராலையுமே முடியாது. அதனால தேவனுக்கு மாத்திரம் தான் ஊழியம் செய்யணும். கர்த்தரை மட்டும் பின்பற்றுங்க. எந்த காரியத்துக்குள்ளே போகாதீங்க. மாமிசத்தின்படி நடக்கவே செய்யாதீங்க. மாமிசத்தின்படி நடந்தீங்கன்னா செத்தே போவீங்க. ஆவியின்படி நடந்தா பிழைப்பீங்க. அதான் வசனம் சொல்லுது. ஆவி என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க. மாம்ச சிந்தை வரும் பொழுது சிப்போ பிசாசி அப்படின்னு சொல்லி அதட்டி விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார், நிச்சயமா தருவார். நீங்க முழுவதுமா வசனத்தை வாசிங்க. சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை எடுத்து நம்ம வாசிச்சு தியானிக்க கர்த்தர் நம்மளோடு இடைபடும்.